வணக்கம். படித்ததில் பிடித்தது லைப்ரரி பாகம் 6. அபிநந்தன் கண்ணாடியெல்லாம் உடச்சி பார்க்குறாங்க. வசந்த், அபிநந்தன், அரவிந்த், வாட்ச்மேன் 4 பேரும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஏசி கேட்குறாராம் வாட்ச்மேன் கிட்டே, ஏதாவது ஒரு உதவி பண்ணு அப்படின்னு. வாட்ச்மேன் அப்படியே பயந்து போயிருக்கார். ஏட்டையாக்கு நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஐயா நான் இங்கே பரம்பரையாக வேலை பார்த்துட்ருக்குறோம், இதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், உள்ளே போனவங்களுக்காக நம்ம உயிரும் போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு, சின்ன க்ளூ கூட உங்களை காப்பாற்றும் அப்படின்னு ஏசி சொல்கிறாரு. அவர் எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் வசந்த் சொல்கிறாராம், எனக்கு தெரிஞ்சு இந்த அரண்மனையில் மொத்தம் 25 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் இருந்தாராம், அவருடைய மனைவி மகன் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு 22 வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. இதில் என்னாச்சு அப்படின்னா, இவங்க எல்லாருமே சாகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சுக்காரரோட மனைவியும் மகனும் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரர் தூக்கு போட்டு இறந்துட்டார். அவர் தூக்கு போட்டு இறந்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 வேலைக்காரர்களும் இறந்துருக்குறாங்க. அது எப்படி இறந்தாங்க, இவர் தான் கொன்னாரா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்ககிட்ட வேலை பார்த்ததில் 2 பேர் தான் பொழைச்சிருக்காங்க. மீதி எல்லாமே 22 பேரில் 20 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் தான் பொழைச்சிருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரண்மனையோட வாட்ச்மேனு, அந்தேன்னு பார்த்தீங்கன்னா சமையல்காரம்மா. அவங்க 2 பேரும் சம்பவத்தை அன்னைக்கு அங்கே இல்லாததுனால உயிர் தப்பிச்சதா சொல்கிறாங்க. அந்த சமையல்காரம்மா காலையில் பார்க்கும்போது அந்த 20 வேலையாட்களும் ரொம்ப அப்படியே கொடூரமாக இறந்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெஞ்சுக்காரர் தூக்கில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் கவனமாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அபிநந்தனுக்கு மட்டும் எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடணும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா லைப்ரரியில் அந்த தலையில்லாத உடல் அவங்கள விரட்டிக்கிட்டே வருது இல்லையா, அதுலேருந்து தப்பிச்சு அந்த 4 நண்பர்களும் ஒரு இடத்துல போய் அப்படியே கூட்டமாக விழுந்துடுறாங்க. ஒருத்தர் பேசும்போது அந்த பேச்சு குரல் கேட்கும் போது தான் இவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜெகதீஷ் கேட்குறான், ஏன் பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு. சந்திரிகா சொல்கிறாலாம், நான் தான் இருக்கிறேன் உன் பக்கத்தில். இல்லை, நீ என்னோட ரைட் சைடு இருக்கிற, மீதி 2 பேரும் உனக்கு அடுத்து உட்காந்துருக்காங்க, என்னோட லெஃப்ட் சைடு இருக்கிறது யார் அப்படின்னு ராகுல் டார்ச் அடிக்கும் போது ஜெகதீஷ் பக்கத்தில் ஒரு கொடூரமான ஒரு உருவம் உட்காந்துருக்கு. அது அப்படியே ஜெகதீஷ் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்குது. அப்படியே அவங்களுக்கு அந்த வார்த்தையே வரல அந்த உருவத்தை பார்த்த உடனே. 3 பேரும் எந்திரிச்சிடுறாங்க ஓடுறதுக்கு. ஜெகதீஷை எந்திரிடான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனால் எழுந்திரிக்க முடியல. ஏன்னா அந்த உருவம் அவனுடைய கால்களை இறுக்கமாக பிடிச்சிருக்கு. மற்ற 3 பேரும் இவனுடைய கையை பிடிச்சி இழுத்து எப்படியோ அதுக்கிட்டேருந்து அதை இழுத்துட்டு வந்துடுறாங்க ஜெகதீஷை. 4 பேரும் அடுத்த அறையில் அந்த உருவன வேகத்துக்கு கதவு திறந்து அடுத்த அறையில் விழுந்துடுறாங்க. இப்போ சந்திரிகா நம்ம எப்படியாவது அந்த புக்கை படிச்சிடணும், அப்போ தான் அது ஒன்று தான் நமக்கு ஒரே முடிவு, அதில் மட்டும்தான் நம்ம இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போகிறதுக்கான வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேகமாக அதை தேடுவோம் போடுறாங்க. போகும்போது பார்த்தா டேபிளில் ஏதோ கைப்படுது. அது அவங்க ஏற்கனவே அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருந்த அந்த அறை தான், அங்கே தான் அந்த புக்கு இருக்குங்கிறத சந்திரிகா பார்த்துடுறாங்க. சந்திரிகா அந்த புக்கை திறந்த வேத்துக்கு புக்குக்குள்ளேருந்து ஒரு கை அவன் மேலே அப்படியே ஒட்டிடுது. அந்த கையை அவங்களால இழுக்கவே முடியல மற்ற 3 பேரால். ஏன் அப்படின்னா அது அப்படியே ஒரு மாவு மாதிரி இருக்கு, அவன் மேலே அப்படியே ஒட்டி இருக்கு. அவளால் வலி தாங்க முடியாமல் கத்துறா. எல்லாரும் என்னென்னவோ எடுத்து அடிக்கிறாங்க, ஆனால் ஒரு பலனும் இல்லை. ஏன்னா அந்த கை ஒரு கட்டை மாதிரியோ கம்பி மாதிரியோ எதுவுமே இல்லை, மாவு மாதிரி பிசுன்னு அவளுடைய முகத்தில் ஒட்டி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் ஆகாஷ். டக்குன்னு என்ன பண்ணுறான், வேகமாக எந்திரிச்சு ஓடி போய் அந்த புக்கை மூடிடுறான். மூடின வேத்துக்கு அந்த கை அவள் முகத்துலேருந்து போயிடுது. ஆனால் யாருமே கவனிக்கல அந்த கை அந்த புக்குக்குள்ளே தான் மறுபடியும் போணுச்சு அப்படிங்கிறத யாருமே கவனிக்கவே இல்லை. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க. ஆகாஷ் என்ன பண்ணுறான், எல்லாரையும் தள்ளி போக சொல்லிட்டு அவன் புக்கை திறக்கிறான். மறுபடியும் அந்த கை வெளியில் வருது. ஜெகதீஷ் அந்த புக்கை மூடிடுறான். அப்போ 4 பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த கை மறுபடியும் அந்த புக்குக்குள்ளே போகிறத பார்க்குறாங்க. ஸோ அந்த கை நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒளிஞ்சிருந்து அந்த புக்கை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆகாஷ் சொல்கிறான், நீங்கள் 3 பேரும் டேபிளுக்கு கீழே இருங்க, நான் எதிர் திசையிலேருந்து அந்த புக்கை திறக்கிறேன், அந்த கை வெளியில் வந்த வேத்துக்கு செவரில் போய் ஒட்டிடும், நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி செய்கிறாங்க. அந்த கை போய் செவரில் ஒட்டிடுது. இவங்க வேகமாக புக்கை திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் எழுத்துக்கள் எதுவுமே இல்லை, சின்ன மண்டை ஓட்டுக்கள் தான் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. 4 பேரும் ஏமாந்துட்டு திரும்பும் போது தான் தெரியுது, அந்த கை செவரில் ஒட்டியிருக்கிறதுல புதுசாக அந்த கைகளுக்கு நடுவில் என்ன வந்திருக்குன்னா ஒரு கண் ஒன்று இருக்குது. அந்த கண் இவங்களை பார்த்து அப்படியே அவ்வளோ இதாக முறைக்கிட்டு அந்த கண்கள்லேருந்து ரத்தம் வலிஞ்சிக்கிட்டே இருக்குது.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க மறுபடியும் நம்ம டேபிள்குள்ளே போயிடுறோன்ட்டு டேபிளுக்கு அடியில் உட்காடுறாங்க. அப்போ அதில் வந்து ராகுல் சொல்கிறான், நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கவே இல்லை. சந்திரிகா நம்ம 2 பேரையும் அறையில் வச்சு பூட்டியிருந்தாலும் லைப்ரரியிலேருந்து வெளியில் போகும்போது யாரோ ஒருத்தர் வெளியில் தூங்கிட்டு இருந்த சந்திரிகாவையும் ஜெகதீஷையும் பார்த்துருப்பாங்க இல்லையா? அதை எப்படி பார்த்துருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் எழுப்பி விட்டுட்டு தானே போயிருக்கணும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அந்த கண்களோட கூடிய கை அவங்க பக்கம் அப்படியே நெருங்கி வருது. 4 பேரும் போய் எங்கே ஓடுறோம் என்ன ஓடுறோம் அப்படின்னு தெரியாமல் போய் ஒரு மூலையில் விழுந்துடுறாங்க. 4 பேருக்குமே அப்படி ஒரு பசி, களைப்பு, கால்வலி. அப்படியே ஒரு இடத்துல நம்ம இங்கேருந்து நகர வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு மூலையில் போய் ஒடுங்கிடுறாங்க. அவங்களுக்கு அது மயக்கமா இல்லை களைப்புனால வந்த உறக்கமா அப்படின்னு தெரியல. அப்படியே வந்து 4 பேரும் வந்து தூங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது என்ன எதுவுமே தெரியல. தூங்கி எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு நண்பர்கள் கூட இல்லை. அதாவது இவ்வளோ நேரம் 4 பேரும் ஒன்றாவே இருந்தாங்க. ஒரு தைரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள அறியாமல் ஒரு மயக்கத்திற்கோ இதுக்கோ போயிட்டு திரும்பி கண்ணு முழித்து பார்க்கும்போது யாருமே பக்கத்தில் இல்லை. 4 பேருக்கும் அப்படியே அரண்டு போயிடுறாங்க. சந்திரிகாவும் ராகுலும் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க. சந்திரிகா ஒரு பக்கம், ராகுல் ஒரு பக்கம். அதே போல் ஆகாஷும் ஜெகதீஷும் பார்த்தீங்கன்னா மேல்தளத்தில், அதுவும் வேறு வேறு பக்கம் இருக்கிறாங்க. 4 பேரும் வந்து இந்த மாதிரி உறங்கி வெவ்வேறாக பிரிஞ்சு இருக்கிற நேரத்தில் வெளியில் இந்த இன்ஸ்பெக்டர், அரவிந்த், அதுக்கப்புறம் ஏசி, வாட்ச்மேன் 4 பேரும் என்னென்னவோ அந்த டைரியெல்லாம் பிரட்டி பார்க்குறாங்க. அதில் ஒரு பக்கம் சுரங்கம் பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கு. மற்ற பக்கம் எல்லாம் மண்டை ஓடுகள் பிரிண்ட்டு மட்டும்தான் பண்ணியிருக்குது. எப்படி உள்ளே போகிறது, இதுக்கு வழியே இல்லையே, சுரங்கத்தை கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு படப்படன்னு சத்தம் கேட்குது. இதை யாருமே கவனிக்கல. எல்லாருமே வந்துட்டு அந்த எப்படி உள்ளே போகிறது, அந்த மரத்துக்கு வேர் வழியாக சுரங்கத்தை சுரங்க வழியாக போயிட முடியுமான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வினோத சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அரவிந்தோ வசந்தோ இதை கவனிக்கவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தால் அரவிந்த் நிற்கிற திசைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் வந்து வேகமாக வருது. ஏசி அதை பார்த்துடுறாரு. காற்று அடிக்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். ஆனால் பேப்பர் இப்படி பறக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காகிதம் நேராக அவங்கள நோக்கி வருது. ஏசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காகிதத்தை தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா கழுத்தில் வந்து பெருங்காயம் வந்து பட்டுருது. அரவிந்த் வந்து கத்தி கீழே விழுந்துடுறான். அந்த காகிதம் பற்ற வேகத்துக்கு அரவிந்துக்கு அப்படி ஒரு காயம், ரத்தம் வந்துருச்சு. அபிநந்தன் வந்து அந்த காகிதம் வந்து அரவிந்தை தாக்கிக்கிட்டு எந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது அரண்மனையோட ஜன்னலில் போய் ஒட்டிக்குது. அந்த ஜன்னல் உடையவும் இல்லை, திறக்கவும் இல்லை. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா அரண்மனைக்குள்ளே போகுது. போன வேகத்துக்கு அந்த ஜன்னல் பக்கம் ஒரு உருவம் தெரியுது. அப்படியே அபிநந்தன் ஏசி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னே புரியவே இல்லை. வசந்த் வந்து அபிநந்தனோட தோலை தொடுறாரு. அவரோட கையை காட்டினா ஒரே ரத்தம். அப்போ தான் வந்து ஏசிக்கு புரியுது அரவிந்துக்கு நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்குறாங்க. அரவிந்த் என்னாச்சுவா, உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்க அந்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் வந்து எனக்கு ஒன்றும் வலி இல்லை அப்படின்னு நார்மலாக எழுந்திரிச்சு பேசுகிறான். அவனுடைய கழுத்தை தொட்டு பார்க்குறான். லேசாக கீரல் தான், அது பேப்பர் பட்டதுனால எனக்கு ஒன்றும் வலிக்கலை அப்படின்னு. ஆனால் வசந்தோட கை பூரா ரத்தமாக இருந்துச்சுன்னு பார்த்தா இப்போ வசந்தோட கையிலையும் ரத்தம் இல்லை. ஏசிக்கும் வசந்துக்கும் ஒரே ஆச்சரியம், இங்கே என்ன நடக்குது, இப்போ தான் பேப்பர் கீறி உன்னுடைய கழுத்து பூரா ரத்தமாக இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அபிநந்தனுடைய பார்வை மறுபடியும் அந்த ஜன்னல் பக்கமாக போய் அரண்மனையவே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அவர் மேலே பார்க்குறாரு. ஒரு உருவம் நிற்கிது. இவர் வந்து அரவிந்திர திரும்பி உன்னுடைய தம்பி ஆகாஷ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் இருந்தால் எனக்கு காட்டு அப்படிங்கிறாரு. அவர் இன்றைக்கி காலையில் எடுத்த ஃபோட்டோ தான், இதை பாருங்க அப்படின்னு சொன்னால் இது தானே சந்திரிகா அப்படின்னா அங்கே மேலே நிற்கிற உருவத்தை பாரு, அது சந்திரிகாவான். அவள் அந்த சந்திரிகா அரண்மனையோட மேல் பக்கமாக மதில் சுவரில் நிற்கிறா. 4 பேரும் கத்துறாங்க. விழுந்துரான்னு கத்த அவங்க மாடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துடுறா. ரத்தம் சிதறி அங்கே அப்படியே கிடக்கிறா. அரவிந்த் ரொம்ப அழுதுட்டு பக்கமாக போகிறான் அவளை பிடிக்கிறதுக்காக. என்ன அப்படின்னோன்னா அபிநந்தன் என்ன பண்ணிடுறாரு, வசந்தில் சொல்லி போக விடாமல் தடுக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனை தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வசந்த் வந்து அபிநந்தனை ஹெல்ப்பு கூப்பிடலான்னு திரும்புகிறாரு. பார்த்தா அபிநந்தனுக்கு பின்னாடி ஆகாஷ் வந்து கத்தியோட ஏசியை குத்துறதுக்காக நின்றுட்டுருக்கிறான். வசந்த் கண்ணாலே ஜாடை காட்டணுன்னா அபிநந்தனுக்கு புரிஞ்சிருது பின்னாடி ஏதோ நடக்குது
அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வாட்ச்மேன் அங்கேருந்து ஓடி போய் பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு. வசந்த் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், ஆகாஷ் வந்துட்டு தட் இஸ் அரவிந்தோட தம்பி அபிநந்தனை குத்த போகிறான். அபிநந்தன் வந்து பின்னாடி ஏதோ நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் ஆகாஷ் கத்தியோடு நிற்கிறான் அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியல. சட்டுன்னு அந்த இடத்த விட்டு விலகிடுறாரு. விலகிட்டு பார்த்தாக்கா ஆகாஷ் என்ன பண்ணுறான், அந்த கத்தியால் அவனுடைய கழுத்தையே அறுத்துட்டு அப்படியே விழுந்துடுறான். 3 பேரும் அப்படியே கண்களை மூடிட்டு ஆழமாக ஒரு குரல் எழுப்புறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே ஆகாஷோட உடலும் அங்கே கிடக்கல. அதே போல் மேலேருந்து விழுந்த சந்திரிகாவோட உடலும் கிடைக்கல. ஏசி அபிநந்தன் சொல்கிறான், இது பேய் தான் ஏதோ மாய வேலை செய்கிற மாதிரி இருக்குது, இதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. இப்போவே 2:30 ஆயிடுச்சு, மணி விடிஞ்சிரும், நம்ம வேறு சோர்ஸு நம்ம கையில் கிடையாது. அந்த சுரங்கப்பாதையவே நம்ம எப்படி உள்ளே போக முடியுதுன்னு பார்க்கலாம். நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தையும் அரவிந்தையும் கூப்பிட்டுட்டு ஏசி போகிறாரு. வசந்துக்கும் அரவிந்துக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம், அபிநந்தனுக்கு இப்படி ஒரு தைரியம் அப்படின்னு எவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. தொடரும்.